தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளை 2024ஆம் ஆண்டை நாம் ஓடி முடித்து விட்டோம். 12 மாதங்களுக்குள் 365 நாட்களுக்குள் எத்தனை ஆயிரம் அனுபவங்கள், வெற்றிகள், தோல்விகள், பிறப்புகள், சில உறவுகளின் இறப்புகள், நாம் சாய்த்தவை, நம்மை விட்டு தொலைந்து சென்றவை, நாம் தவறி விழுந்தவைகள், நம்மை எழுந்து நடக்க செய்தவைகள், நம்மை உலுக்கிய அனர்த்தங்கள், இவ்வுலகை கண்ணீர் சிந்த வைத்த யுத்தங்கள், மாற்றங்கள், பிடிவாதங்கள், அதிர்ஷ்டங்கள், நம்மை முடக்கிய நோய்கள், இவ்வாறு இவ்வருடம் நமக்கு விடை கொடுத்து செல்கின்றன. ஆனால் பிறக்கும் புதிய வருடம் 2025 நம்மை நோக்கி நகர்த்த இருக்கும் பாதைகள் அதிசயமாகட்டும். இன்று திரு அவை தாயானவள் இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாயின் பெருவிழாவை கொண்டாடுகின்றார். அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக, கடவுளின் தாயாக மாத்திரமல்ல, அவள் நமது திரு அவையின் தாயாகவும் இவ்வுலகிற்கான பாதுகாவலியுமாக இருக்கின்றாள். இவ்வுலகு அதன் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதி பெற்றோரால் காயப்பட்டு பாவ நிலையால் அதன் நிலையை இழந்திருந்த போதும் இவ்வுலகிலே பிறந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாயின் தூய்மையால், பிரமாணிக்கத்தால், கீழ்ப்படிவால், அவளின் கற்பு நிறை வாழ்வால் இவ்வுலகு இழந்ததை மீண்டும் பெறலாயிற்று. எனவே நாம் தொடங்கும் இவ்வருடத்தை அவளின் பாதத்திலும் பாதுகாவலிலும் ஒப்பு கொடுத்து ஆரம்பிப்போம். 2025 ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டு. திரு அவை முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளும், அது நமக்கு தரும் அனைத்து படிப்பினைகளும், மேலும் நமது நம்பிக்கையை வளர்த்திட மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்க மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இயேசுவை நமது வாழ்வால் சான்று பகரும் கருவியாக நாம் மாற மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இவ்வுலகம் தேடும் அமைதியின், நீதியின் இல்லிடமாக மாற மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டிலே நாம் தனித்து அல்ல, மாறாக சேர்ந்து பயணிப்போம். பகைமையை அல்ல, மகிழ்வையும் அன்பையும் கொடுத்து பகிர்ந்திடும் நல் உள்ளங்களாக மாற்றிடுவோம். இதற்காக வரங்களை கேட்டு தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைந்திடுவோம். கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, புதிய ஆண்டை தொடங்கியிருக்கிறோம். ஆண்டுடைய ஆசிரியரால் இந்த ஆண்டு நம்மை முழுமையாக நிரப்ப சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இன்று தாய் திரு அவை 3 விழாக்களை ஒன்றாக இணைத்து பெரும் மகிழ்வோடு கொண்டாடுகிறது. மிகச்சிறப்பாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று தாய் திரு அவை கிபி 534ஆம் ஆண்டு அறிக்கையிட்டது. அதனை ஒவ்வொரு ஆண்டுமே இன்று கடன் திருப்பலியாக கொண்டாட திருச்சபை நம்மை அழைக்கிறது. எனவே அன்னை மரியாளுடைய தாய்மையோடு இந்த நாளை நாம் தொடங்க, இயேசு என்று ஆண்டவர் இயேசுவுக்கு பெயரிடப்பட்ட இந்த நாளிலே நாம் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இறை அருள் நம்மை முழுமையாக நிரப்ப இந்த கல்வாரி வழியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதமான பலியை தகுதியுள்ள முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். குறிப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் ஏதோ ஒன்று என் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது என்றால், ஏதோ நான் செய்த ஒரு தவறு என் மனச்சான்றை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்றால், அது எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தால், என்னுடைய அறியாமையால், என்னுடைய கவனக்குறைவால், அல்லது நான் தெரிந்தே இந்த தவறை செய்துவிட்டேன், இந்த பாவத்தை செய்துவிட்டேன். இந்த புதிய ஆண்டில் நான் வருகிறேன், என்னை மன்னித்து இந்த புதிய ஆண்டினுடைய ஆசீரால் என்னை நிரப்பும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கும் என்ற அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையா மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வில் ஒன்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் இப்புதிய ஆண்டில் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். வரும் பழைய ஏற்பாட்டு குருமரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நம் திருச்சபை அழைக்கிறது. நாம் வளமோடு நல்வாழ்வு வாழ, நம் எல்லா திட்டங்களும் நிறைவேற குருக்கள் வழியாக ஆண்டவர் ஆசி வழங்கி அருள் பொழிந்து நமக்கு அமைதி அருள்கிறார் என கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 22 முதல் 27. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். இவ்வுலக கவர்ச்சிகளுக்கு அடிமைகளாகி பாவத்தில் வாழ்ந்த நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை ஒரு பெண்ணிடம் தந்தையின் பேரன்பிலே நனைந்து இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை நீங்கள் உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும்
உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த ஆண்டில் நம் நம்பிக்கைகள் நிமிரட்டும். இந்த ஆண்டில் புண்ணியம் பொங்கட்டும். இந்த ஆண்டில் உண்மைகள் ஒளிரட்டும். இந்த ஆண்டில் சமூக உறவுகள் உயரட்டும். இந்த ஆண்டில் மன்னிப்பு மலரட்டும். இந்த ஆண்டில் மனித மனங்கள் விரியட்டும். இந்த ஆண்டில் வளமைகள் வளரட்டும். இந்த ஆண்டில் நம் வாழ்வு செழிக்கட்டும். இந்த ஆண்டில் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு பல்வேறு சிறப்புகளோடு பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு 2025. ஒவ்வொரு 25 ஆண்டுகளுமே இயேசுவினுடைய பிறப்பின் ஜூபிலி ஆண்டாக நாம் கொண்டாடுகிறோம். 2000 ஆண்டை ஜூபிலி ஆண்டாக திரு அவை கொண்டாடியது. இப்போ 2025ஆம் ஆண்டை ஜூபிலி ஆண்டாக திரு அவை கொண்டாடுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை அவர்கள் ரோமிலே அவர் இந்த யூபிலி ஆண்டிற்கான கதவை திறந்து வைத்து இந்த ஆண்டை தொடங்கி வைத்தார். ஆக இயேசுடைய பிறப்பு யூபிலி ஆண்டு. இன்றைக்கு 2025 கொண்டாடுறோம்னா இயேசு பிறந்ததிலிருந்து 2025 ஆண்டுகள் என்ற ஒரு கணக்கில் தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே மிகச்சிறப்பான இந்த ஒரு ஆண்டு இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே முதலில் உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து புன்னகையோடு, தூங்கி வழியாம புன்னகையோட பக்கத்தில் கை கொடுத்து எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லுங்க. சிறப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நாள் 3 சிறப்புகளை கொண்ட நாளாக இருக்கிறது.
நமக்கு முதல் சிறப்பு இந்த நாள் அன்னை மரியாளுடைய பெருவிழா திருச்சபை கொண்டாடுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்னை மரியாதை பற்றிய 4 கோட்பாடுகளை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. 4 கோட்பாடுகளையும் திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அதில் 2 கோட்பாடுகள் மிகச்சிறப்பாக, 3 கோட்பாடுகள் மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். அதில் முதல் கோட்பாடை இன்று நாம் கொண்டாடுகிற அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற இந்த நாள் தான். 2வது, இயேசு பிறந்த 8வது நாள் யூதர்களின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்வார்கள். விருத்த சேதனம் செய்கிற பொழுது குழந்தைக்கு பெயர் வைப்பார்கள். நாம திருமுழுக்கு கொடுப்பது போல இயேசு திருமுழுக்கு எடுத்தது அது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நமக்கு ஞானஸ்தானத்தில் பேர் வைப்பாங்க, அங்கே இயேசுடைய காலத்தில் அப்படி கிடையாது. திருமுழுக்கு வேறு, இந்த விருத்த சேதனத்தோடு பெயர் வைப்பது என்பது வேறு. ஆக 8வது நாள் இயேசு என்ற பெயர் அவருக்கு வைக்கப்படுவதை இன்றைக்கு திரு அவை கொண்டாடுகிறது. 3வது, இந்த 2ஐயும் இணைத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறோம். அப்ப இந்த ஆண்டிலே நாம் புதிதாக பயணத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு ஒரு 4 வகையான செய்திகளை திருவிழாவோடு இணைத்து நமக்கு தருகிறது. அதுதான் இன்றைய மைய சிந்தனையாகவும் இருக்கிறது. இந்த ஆண்டை எப்படி நாம் தொடங்க வேண்டும் என்பதற்கு இன்றைய வழிபாடு, வாசகங்கள், திருவிழா ஒரு 4 செய்திகளை தருகிறது. முதல் செய்தி, இந்த புதிய ஆண்டை தொடங்குகிறோம், இந்த ஆண்டை நன்றியோடு தொடங்குவோம். முதல் செய்தி. 2வது செய்தி, இந்த ஆண்டை நம்பிக்கையோடு தொடங்குவோம். இது 2வது செய்தி. 3வதாக, இந்த ஆண்டை தாய்மையோடு, அன்னை மரியாளுடைய தாய்மையோடு இந்த ஆண்டை தொடங்குவோம். 4வது செய்தி, இந்த ஆண்டை இறைவனின் ஆசீரோடு தொடங்குவோம். இந்த 4 செய்திகள் தான் இன்றைய வழிபாடு, திருவிழா அனைத்தும் நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. முதல் செய்தி, இந்த ஆண்டை நன்றியோடு தொடங்குவோம். கடந்த ஓராண்டாக இறைவன் பல விதத்திலே நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். பல அனுபவங்கள், எல்லாமே நாம் நினைத்த அனுபவங்களாக இருந்திருக்காது. நாம் எதிர்பார்த்தது நடந்திருக்கும், எதிர்பாராமல் நடந்திருக்கும், கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கும், வெற்றிகள் கிடைத்திருக்கும், தோல்விகள் கிடைத்திருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கும், மகிழ்ச்சி கிடைத்திருக்கும். இப்படி ஒரு கலவையான ஒரு அனுபவத்தோடு தான் இந்த ஆண்டை முடித்திருக்கிறோம், 2024. அப்ப இந்த ஆண்டை முதலில் திருப்பி பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். ஜனவரி என்று முதல் மாதத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் கிரேக்க கடவுள் ஜானோஸ் என்கிற ஒரு கடவுளுடைய பெயரில் இருந்து தான் அந்த பெயர் எடுக்கப்படுகிறது, ஜனவரி என்கிற பெயர். எதற்கு அந்த கடவுளது பெயரை எடுத்து முதல் மாதத்தின் பெயராக வைக்கிறார்கள்? இந்த ஜானோஸ் என்கிற கடவுள் எப்படி இருப்பார் என்றால், இந்த கிரேக்க கடவுள் 2 முகம் அவருக்கு இருக்கும். முன்ன ஒரு முகம், பின்ன ஒரு முகம். எதற்காக என்றால், பின்ன இருக்கிற முகத்தை கொண்டு கடந்த காலத்தை பார்த்து, முன்ன இருக்கிற முகத்தை கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஜானோஸ் என்கிற அந்த கிரேக்க கடவுள் கற்றுக் கொடுக்கிற பாடம். எனவேதான் முதல் மாதம் ஜனவரி என்று வைத்து கடந்த ஆண்டை திருப்பி பார்த்து அதிலிருந்து கிடைத்த அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து, அதில் கிடைத்த நன்மைத்தனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டிலே பயணிக்க வேண்டும். அப்போ கடந்த காலத்துல என்ன நடந்திருந்தாலும் அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டும். சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கா? நம்ம குடும்பத்துல நிறைய நடந்திருக்கும். புதுசா உங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், புதுசா வீடு கட்டி இருக்கலாம், வீட்டில் யாருக்காவது வேலை கிடைச்சிருந்திருக்கலாம், திருமணம் நடந்திருக்கலாம், ஏதாவது நிகழ்வுகளில் வெற்றி கிடைத்திருக்கலாம். இப்படி நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இல்ல நம்ம வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கலாம், அல்லது ஒரு தோல்வி நடந்திருக்கலாம், நாம நினைச்ச காரியம் நடக்காம இருந்திருக்கலாம். இது எல்லாமே அதிலிருந்தும் கடவுள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அதற்கும் நான் நன்றியோடு இருக்க வேண்டும். ஆக இப்படி எல்லாவற்றுக்கும் நேர்மறையாக நடந்தது, எதிர்மறையாக நடந்தது, மகிழ்ச்சியான காரியங்கள், துயரமான காரியங்கள், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த புதிய ஆண்டுக்கு நாம் வர வேண்டும். புதிய உறவுகள் இந்த ஆண்டில் கிடைத்திருக்கலாம். இந்த 2024 நிறைய புதிய நண்பர்கள் கிடைத்திருக்கலாம். புதுமையான பல காரியங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே நன்றியோட இந்த ஆண்டை நான் தொடங்குகிறேன். ஏன்னா நன்றி ஒன்றுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். 10 தொழுநோயாளர்கள்
இயேசு குணம் கொடுத்தவுடன் ஒருத்த மட்டும் திரும்பி வர்றப்ப ஆண்டவர் அதை மட்டும்தான் கேட்கிறார். 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ இந்த அந்நியனை தவிர வேறு யாரும் இல்லையா? ஆண்டவர் எதிர்பார்ப்போடு அதை கேட்கிறார். அப்போ கடவுளுக்கு நன்றி தேவையில்லை, ஆனால் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், அதை கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த நன்றி உணர்வோடு இந்த ஆண்டுக்குள்ள நாம் அடி எடுத்து வைப்போம். முதல் காரியம். 2வது, இந்த ஆண்டை நம்பிக்கையோடு தொடங்குவோம். ஒரு தடவை இயேசுவும் பேதுரு ராயப்பர் 2 பேரும் போய் உலகத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தாங்க. காட்டு வழி அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 மாட்டு வண்டி முன்ன போய்கிட்டு இருக்கு. இவங்களை அவங்களுக்கு தெரியாது, இயேசுவையும் பேதுருவையும் அவங்க பார்க்க முடியாது. இவங்களும் கூட போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சேத்துல இந்த 3 மாட்டு வண்டியுமே மாட்டிக்கிட்ட உடனே முதல்ல மாட்டு வண்டி மாட்டினவன் முனக்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்துருச்சு, மாடு வண்டி எல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்க தான் அதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். உடனே ராயப்பர் கேட்கிறாரு இயேசுட்ட, உங்களை பார்த்தானே ஜெபிக்கான், அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறார். இயேசு இருக்கட்டும் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. 2வது ஒருத்தன் ஒன்றும் பண்ணலை, எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு மாட்டை சாட்டை வச்சு அடிக்கிறான், அந்த சக்கரத்தெல்லாம் தள்ளி பார்க்குறான், எவ்வளவோ முட்டி மோதி பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. அப்பவும் பேதுரு சொல்றாரு, பாவம் கஷ்டப்பட்டுருக்கான் தனியா, நாம போய் உதவி செய்யும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிறார் இயேசு. 3வது இருக்கிறவன் அதே போல மாட்டி இருக்குது, போய் ஆண்டவர்கிட்ட முனக்கால் போட்டு டக்குன்னு ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே இந்த இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியே கொண்டு வர எனக்கு சக்தியை தாங்க அப்படின்னு வேண்டிட்டு போய் சக்கரத்தை இழுத்து தள்ளி கஷ்டப்பட்டு தள்ள ஆரம்பிக்கிறார். உடனே இயேசு சொல்றாரு, வா நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து தள்ளுவோம் அப்படிங்கிறார். உடனே பேதுரு கேட்காரு, உள்ளவனு ஜெபம் பண்ணான், அவங்களுக்கு நீ ஒண்ணுமே செய்யல. 2வது கஷ்டப்பட்டான், அவனுக்கும் நீங்க ஒண்ணும் பண்ணல, இவனுக்கு மட்டும் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டான். இயேசு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? அவன் என்கிட்ட ஜெபித்து என் மேல நம்பிக்கையோட எந்த அளவுக்கு வேண்டுனானோ அதே அளவுக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை வச்சிருந்தான். 2 சேர்ந்த போதுதான் நான் அங்க கூட போனேன் அப்படின்ட்டு சொன்னான். இந்த புதிய ஆண்டு அடியெடுத்து வைக்கிற நாம 3 வகையான நம்பிக்கையோடு இந்த ஆண்டை தொடங்க வேண்டும். முதலாவதாக கடவுள் நம்பிக்கையோடு. யாராவது எடுத்து வாசிங்க லூக்கா நற்செய்தி 1:37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. யார் சொல்றா? கபிரியேல் தூதர் சொல்லுவார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கபிரியேல் தூதர் சொல்றார். திரும்ப மத்தேயு நற்செய்தி 19:26 எடுங்க, கொஞ்சம் தூக்கம் போகும். மத்தேயு நற்செய்தி 19:26. மத்தேயு 19:26. மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். யார் சொல்றா? இயேசு சொல்கிறார். அப்போ கடவுளால் எல்லாம் இயலும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள நான் அடியெடுத்து வைக்கிறேன். ஆனா அது மட்டும் போதாது, இதை விட இன்னொன்று சேர்ந்து வரணும். எது சேர்ந்து வரணும்? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:13 பவுலடியார் அருமையா சொல்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:13. பிலிப்பியர் எங்க தேடுற? பிலிப்பியர் புதிய ஏற்பாடு. திருவாசிங்க, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இதுதான் அடுத்த நம்பிக்கை. கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் ஆற்றலை கொண்டு எதுவும் செய்ய என்னால் இயலும். கடவுளுடைய துணையோடு, கடவுள் நம்பிக்கையோடு என்னுடைய நம்பிக்கையும் சேர்கிற பொழுது என்னால் எதையும் செய்ய முடியும். இதுதான் பவுலடியார் கற்றுக்கொடுக்கிறார். ஆக இந்த 2 நம்பிக்கையோட பொது நம்பிக்கை. பொது நம்பிக்கை என்ன நம்பிக்கை? எல்லாருக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கை. எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. இந்த 3 நம்பிக்கையும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக. இன்னைக்கு 2025ஆம் ஆண்டுல இந்த நம்பிக்கையோட நாம காலடி எடுத்தோம். கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும்,
என்னை நம்ப வேண்டும், எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற பொதுவான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோடு 2025 நாம் காலடி எடுத்து வைப்போம். இது 2வது நாம் செய்ய வேண்டியது. 3வது, தாய்மையோடு இந்த ஆண்டை தொடங்குவோம். இன்றைக்கு அன்னை மரியாள் இறைவனின் தாய்மை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு ஆண்டுமே அன்னை மரியாளின் தாய்மை தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த தாய்மை இன்றைக்கு அந்த உணர்வு, இந்த தாய்மை கொண்டிருக்கிற அந்த பண்புகளோடு நாம் இந்த ஆண்டை தொடங்க வேண்டும். மனுக்குலத்தின் முதல் தாய் யாரு? மனுக்குலத்தின் முதல் தாய் யாரு? ஏவாள். ஏவாள் தான் மனுக்குலத்தின் முதல் தாய். மனுக்குலத்தின் முதல் தாய்னு ஏவாளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் தாய்மை பேர் பெறுவதற்கு முன்னரே சொல்லப்பட்டிருக்கு. தொடக்க நூலை எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும், காயினை பெற்றெடுப்பதற்கு முன்னரே இவளே மனுக்குலத்தின் தாய் என்று தொடக்க நூல் சுட்டி காட்டுகிறது. அப்போ கடவுள் தாய்மை பேரு ஏவாளுக்கு கொடுத்து அவள் தான் மனுக்குலத்தின் முதல் தாயாக வைக்கிறார். ஏவாள் பாவம் செய்தார், ஆனால் அதே நேரத்தில் தாய்மைக்குரிய அந்த பண்புகள் ஏவாளிடத்தில் இருந்தது. நல்லது கெட்டதுன்னு ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல ஏவாள் தாய்மைக்குரிய பண்புகளோடு இருந்தால் ஏவாளிடம் இருந்த அதே தாய்மைக்குரிய பண்புகள் அன்னை மரியாளிடத்தில் காணப்படுகிறது. ஒரு தாய் எப்படிப்பட்ட பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று ஏவாள் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம கேட்டிருப்போமான்னு தெரியல. முதல் காரியம், ஏவாள் துணிச்சலோடு தீயோனை எதிர்கொண்டார், பாம்பை எதிர்கொண்டார். துணிச்சலோடு முன்னாடி நின்றான். ஆதாம் வந்து நிக்கல, பாம்பு வந்து நின்னப்ப. ஆண் வந்து நிக்கல, ஏவாள் தான் அங்க போய் பாம்போடு பேசுகிறார். அது கடவுளுக்கு எதிரானது அந்த இடத்துல தெரிந்தும் ஒரு துணிச்சலோடு போய் நிற்கிறார். ஒரு தாய்மைக்குரிய முதல் பண்பு இதுதான், தீமையை எதிர்த்து துணிச்சலோடு நிற்பது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாய் தான் முன்ன போய் நிற்காங்க. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை காப்பாற்றணும். ஆக ஏவாள் முதல் அற்புதமான பண்பு அந்த பண்பு. 2வது ஏவாளிடம் இருந்த இன்னொரு பண்பு, பாம்பு வருது, நீ இந்த கனியை உண்டால் கடவுளை போல் ஆவாய் அப்படின்னு சொல்லுது. ஏவாள் நம்புறாங்க, ஏமாந்துடுறாங்க, நம்புறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, சங்க இலக்கியங்களில் படிச்சிருக்கோம். ஔவையார் வந்து அதியமான் வந்து ஔவையார்கிட்ட ஒரு நெல்லிக்கனி கொடுப்பார். என்ன நெல்லிக்கனி? சாகா வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி. இப்போ நம்ம கையில் அதே நெல்லிக்கனி கிடைக்குன்னு வச்சுக்கோமே, நாம யாருக்காவது கொடுப்போமா? யாருக்காவது என்ன, உங்க பிள்ளைகளுக்கு, கணவனுக்காவது, மனைவிக்காவது கொடுப்பீங்களா? ஒரு நெல்லிக்கனி தான் இருக்குது, கொடுப்போமா? கண்டிப்பா செய்யலாம். ஏவாள் கொடுத்தாங்க, அப்படிதானே? ஏவாள், நாம சொல்றோம் ஏவாளை பொறுத்தவரை அதுதான் கடவுளாக மாறக்கூடிய கனி. நம்புனாங்க. ஏமாற்றுறது சாத்தான், ஆனா ஏவாள் நம்புனாங்க. சொல்லுது, நீ இந்த கனியை உண்டால் கடவுளை போலாமாய். ஏவாள் தான் மட்டும் சாப்பிட நினைக்காம தன் கணவனுக்கும் கொண்டு போய் கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். தாய்மைக்கான 2வது பண்பு இதுதான். தன்னிடம் இருப்பதை மற்றவரோடு பகிரக்கூடிய அந்த ஒரு பண்பு தான் தாய்மைக்கான. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, வீட்டில் தனக்கு சாப்பாடு இல்லாட்ட கூட நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. தனக்கு பிடித்தது இருந்தால் கூட, கொடுத்த இந்த பெண் எனக்கு பழத்தை கொடுத்தான் அப்படின்னு அப்படியே பிளேட்டை தூக்கி அங்கே போடுறாரு. ஏவாள்கிட்ட கேட்கிறாரு, என்ன செய்தாய்? ஏவாள் என்ன சொல்றாங்க தெரியுமா? வாஸ்து பாருங்க. ஏவாள் சொல்றாங்க, இந்த பாம்பு என்னை வஞ்சித்தது, நானும் உண்டேன். ஏத்துக்கிறாங்க, பொறுப்படுத்துக்கிறாங்க. நான் செய்த தவறுக்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், என்னுடைய செயலுக்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். ஏவாள் செய்யறான், பாம்பு என்னை வஞ்சித்தது, நான் ஏமாந்து போனேன், நானும் உண்டேன். ஆக தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்படுத்திக் கொள்கிற அந்த ஒரு பண்பு. ஆக இந்த 3 பண்புகளையும் ஒரு தாயாக ஏவாள் கற்றுக் கொடுக்கிறார். இதை ஏன் சொல்றேன்னா, அன்னை மரியாள் இதனை ஒரு தாய்மை பண்போடு வாழ்ந்து காட்டுகிறார். ஏவாள் தெரிந்தோ தெரியாமல் இதை செய்திருக்கிறார், ஆனால் அன்னை மரியாள் அறிந்து செய்கிறார். அத்தனை தீயோனை எதிர்க்கக்கூடிய, சாத்தானை எதிர்த்து இந்த உலகத்திற்கு மீட்பை தரக்கூடிய மீட்பரை பெற்றுக் கொடுக்கிறார்.
தெரியும் இவர்தான் மீட்பை கொடுக்க இருக்கிறார், இவர்தான் சாத்தானை வெல்ல இருக்கிறார், இவர்தான் சாவை வெல்ல இருக்கிறார், எல்லாம் தெரிந்துதான் துணிச்சலோடு அந்த மகனை தான் கன்னியாக இருந்தும் கூட பெற்றெடுக்க சம்மதிக்கிறார். இரண்டாவது, இந்த தாய் தான் அந்த ஏவாள் கொண்டிருந்த அந்த பண்பை வாழ்வாக்குகிறார். தன்னிடம் இருப்பதை எல்லாம் பகிர்கிறார், தன் வாழ்க்கையை பகிர்கிறார், தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்காக பகிர்ந்து கொடுக்கிறார், தன் வாழ்க்கையை முழுமையாக கடவுளின் திட்டத்திற்காக கொடுத்து விடுகிறார். தனக்கென்று எதுவுமே இல்லை, தனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை. அன்னை மரியாள் அத்துணையும் கடவுளுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த பகிர்வு இவரை ஒரு தாயாக முன்னிறுத்துகிறது. மூன்றாவது, முழுமையாக இயேசுவை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஒரு கடவுளின் தாயார், இன்றைக்கு கடவுளின் தாய் என்று கொண்டாடுகிறோம் என்றால் முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். சூசையப்பர் இறந்த பின்னால் இயேசுவுக்கு முழு பொறுப்பெடுத்து இயேசுவை கல்வாரி வரை கொண்டு செல்கிறார். எருசலேமிலிருந்து கானாவுக்கு அழைத்து செல்கிறவர் கானாவிலிருந்து கல்வாரி வரை இயேசுவுக்கு துணை நிற்கிறார், பொறுப்பெடுக்கிறார். ஆக இந்த 3 பண்புகளையும் இன்றைக்கு நாம் கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைவோம். தாய்மைக்குரிய இந்த பண்புகளாக ஏற்றுக்கொள்வோம். முதலில் இந்த வருஷத்துல எதிராக வருகிற எந்த தீயோனாக இருந்தாலும் சரி, எந்த தீமையாக இருந்தாலும் சரி, துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இந்த ஆண்டுக்குள் நுழைவோம். என்னிடம் இருப்பதை என்னால் முடிந்தவரை அடுத்தவரோடு பகிரக்கூடிய ஒரு தாய்மை பண்போடு இந்த ஆண்டுக்குள் நுழைவோம். மூன்றாவதாக, நான் என்ன செய்தாலும் அதற்கு பொறுப்பெடுக்கிறேன். பல நேரத்தில் நான் செய்யறதுல நல்லது நடந்தா நான் தான் செஞ்சேன்னு சொல்றோமோ தவிர, நான் செய்யறதுல ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா, ஒரு தப்பு நடந்துட்டுனா அங்கிருந்து விலகிக்க தான் பார்க்கணும், பொறுப்பெடுக்க பார்க்கறது கிடையாது. எது நடந்தாலும் முதல்ல ஏற்றுக்கொண்டு இதுக்கு நான் தான் பொறுப்பு என்று பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு. இந்த 3 தாய்மை பண்புகளோடு உள்ள நுழைவோம். கடைசியாக இறைவனின் ஆசீரோடு இந்த புதிய ஆண்டை தொடங்குவோம். இந்த எந்த நூல்ல இருந்து முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது? எண்ணிக்கை நூல். எல்லா வருஷமும் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து தான் வாசிக்கப்படும். இறைவனுடைய ஆசீர் இந்த புதிய ஆண்டிலே 3 ஆசீரை கடவுள் கொடுக்கிறார். இந்த 3 ஆசீரை எப்படி கொடுக்கிறாருன்னு பார்த்தா, கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா கொஞ்சம் இதா இருக்கும். பாருங்க, கடவுள் மோசையிடம் சொல்லுகிறார். மோசை தான் தலைமையேற்று நடத்தி செல்கிறார். மோசையிட்ட சொல்றப்ப கடவுள் மோசையை ஆசீர்வாதம் கொடுக்க சொல்லல, யாரை கொடுக்க சொல்றார்? கவனிச்சிங்களா? யாரை கொடுக்க சொல்லுகிறார் ஆசிரியரை? கடவுளுடைய ஆசிரியரை யாரு? ஆரோனை தான் கொடுக்க சொல்லுகிறார். மோசையை தான் முதல்ல தலைமை பண்புல இருக்கிறார். கடவுள் மோசையோடு தான் பேசுகிறார். ஆனால் ஆரோனை கொடுக்க சொல்லுகிறார். எதற்காக? ஆரோன் தான் குருவாக இருக்கிறார். ஒன்று கடவுள் நேரடியாக ஆசிரியரை கொடுப்பார், அல்லது குருக்கள் வழியாக ஆசிரியரை கொடுப்பார். அப்படிங்கிறத அந்த இடத்துல கடவுள் அங்கு நிலைநாட்டுகிறார். மோசை குரு கிடையாது, ஆரோன் குரு. குருவின் வழியாகத்தான் ஆசிரியர் போக வேண்டும் என்பதற்காக ஆரோன் வழியாக இஸ்ராயல் மக்களை ஆசீர்வதிக்கிறார். அது மோசையிடம் சொல்றாரு, ஆரோன் கூட சொல்ல, நீ போய் ஆரோனிடம் சொல். அரியணை கொண்டே இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுத்தனை திரும்பவும் வந்திடுவார். நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். மாபெரும் மன்னிப்பில் பரிகார வாழ்வில்
இதை நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இதோ இறைவனது ஆசி, அவர் தருகிற மகிழ்ச்சி, சமாதானம், பாதுகாப்பு, அமைதி, அருள் அனைத்தும் நிறைவாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்க நம்முடைய தேவைகளை, மற்ற ஆட்டுக்களை இறைவன் பாதத்தில் எடுத்து வைப்போம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய உலகில் நற்செய்தி அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட மடியார்களாகிய திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உம் கரம் தாங்கி அவர்களை ஆசீர்வதித்து உமது சித்தப்படி அப்பணியை முழு மனதுடன் நிறைவேற்ற உமது அருளை பொழிந்து வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்ற புனித பவுலின் உரைக்கல்விக்கு ஒப்ப அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்புடன் தாங்கவும் தூய ஆவிய அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யவும் பொய்மை மலிந்த உலகிலேயே உண்மை நிலை நிற்க அதற்காக உழைக்கவும் தமது அர்ப்பணத்தால் திரு அவை வாழ்வுக்காக உழைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறந்திருக்கும் இப்புதிய உலகை ஆசீர்வதியும். நாம் காண்பதிக்கும் இவ்வருடம் அனைத்தும் ஆசீர்களையும் எமக்கு தருவதாக. தூய ஆவியின் தூண்டுதலால் நாமும் புதியவற்றை சிந்தித்து எமது தீய உணர்வுகளின் மாற்றங்களை காணவும், எமது சமூகத்திற்காக, புதிய தலைமுறையினருக்காக புதிய விடியலாக நாம் உருவாக்கிட புரிந்தள்ள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே எமது குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகளின் வாழ்வு மற்றும் அவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள், தீர்மானங்கள், பெற்றோரின் வாழ்வாதாரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், எமக்கு முன்பே இருக்கிற சவால்கள், போராட்டங்கள் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு ஆரணும் அடைக்கலுமாயிருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மானம், அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலை தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டில் இடம்பெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், மக்களின் மனநிலைகள் அமைதி நாடி தேடவும், நீதிக்காக நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும், உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்கள் வேர்களாக ஊன்றப்படவும் அருள் வேண்டுவோம். புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கும் எம் மக்கள் நிறை மகிழ்வை அடையவும், ஒன்றுபட்டு உழைக்கவும் உமது அருளால் நிறைந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நவீன உலகிலே கிறிஸ்தவ வாழ்வை சிதைக்கும் வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், கருக்கொலைகள், யுத்தங்கள் என நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் சீர்கேடுகளை அதிகாரத்தோடும் உரிமையோடும் தட்டி கேட்கவும், இதனால் பாதிப்புறும் எம் மக்களின் வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைத்திடவும், நீர் தேர்ந்தெடுக்கின்ற உமது மக்கள் உண்மையில் நிலைத்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பை கட்டளையிடும் என்று கேட்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உமது அருளால் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என் குடும்பத்தில் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான அருள் வரங்களை ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புள்ளவர்களே, இப்பொழுது எடுக்கப்படுகிற காணிக்கை நம்முடைய மறை மாவட்டத்தில் புதிய மறை மாவட்டம் உருவாவதற்காக கட்டடப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய தென் மண்டலம் முழுவதும் எல்லா பங்குகளிலும் இந்த புத்தாண்டு காணிக்கையானது அந்த கட்டட நிதிக்காக நன்கொடையாக கொடுப்பதற்காக பிரிக்கப்படுகிறது. எனவே தாராள உள்ளத்தோடு காணிக்கை கொடுப்போம். இது எல்லாமே நம்முடைய புதிய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும். Thank you.
ஆன்மமிக்கவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீ. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல இப்புதிய ஆண்டில் அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக தந்தருளினார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. Amen.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி எழ உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உலக்கணிய திருவுளமாடி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அன்னை மரியாள், அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. தந்தையே, இதோ இந்த புதிய ஆண்டிலே நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரடும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். இதோ இந்த புதிய ஆண்டிலே எங்கள் குடும்பத்திற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தந்த அமைதி, அருள், பாதுகாப்பு, இதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். எனவே பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பையும் அருளையும் அமைதியையும் அருள்வாராக என்று சொல்லி ஒருவர் மற்றவரை வாழ்த்துவோம்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஆசிரியையும் அமைதியையும் அருளையும் பாதுகாப்பையும் நிறைவாக தருகிறார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறி மகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு இலவசமாக உயிர் மூச்சு வழங்கி நம்மை உயிரோடு வைத்திருந்ததற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். நாம் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு செயலையும் வெற்றியாய் மாற்றி தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாம் பணி செய்யும் பணித்தலங்களிலே நம்மை உயர்த்தி வைத்த தயவுக்காக நன்றி கூறுவோம். நாம் பணி செய்யும் பணித்தலங்களிலே நம்மை உயர்த்தி வைத்த தயவுக்காக நன்றி கூறுவோம். தொழில் செய்யும் நிலையில் பற்பல போட்டிகள், பொறாமைகள் நிறைந்திருந்தாலும் நம்மை வெற்றியாளராய் வைத்திருந்ததற்காக நன்றி கூறுவோம். பள்ளிகள், கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு உடனிருந்து ஊக்கமளித்து ஞானத்தையும் அறிவையும் நல்ல உடல் உள்ள நலன்களையும் வழங்கி கல்வியில் சிறந்து விளங்க செய்து வந்த உதவிகளுக்காக நன்றி கூறுவோம். 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தை காண செய்த அவரது பேரிரக்கத்திற்காக நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு ஆண்டவருடைய ஆசீரால் நிரப்பப்பட்ட ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, அமைதியின் ஆண்டாக அமைய சிறப்பாக வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் புத்தாண்டை முன்னிட்டு நம்முடைய நிர்வாகத்தினர் அருமையாக ஒரு கேக் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது முடிந்து சந்திப்பு வைத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று ஆண்டுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். அனைத்து நிகழ்வுகளையும் மிகச்சிறப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய நிர்வாகத்திற்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவழி மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு. அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு இறை வார்த்தை, இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம், ஒரு இறை வார்த்தை அட்டை உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அட்டையில் ஒரு இனிப்பு, ஒரு சாக்லேட் இருக்கும். அதோடு அந்த அட்டைக்கு பின்னால் ஒரு எண் எழுதப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து முடிந்தவுடன் அந்த குலுக்கல் முறையிலே 2025ஆம் ஆண்டு ஒரு 5 பேருக்கு ஒரு அதிர்ஷ்ட பரிசு, ஒரு லக்கி பிரைஸ் மாதிரி இறைவார்த்தை முதல்ல உங்களுக்கான இறைவார்த்தை, இந்த ஆண்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற இறைவார்த்தையாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அது நடைபெறும். அது முடிந்தவுடன் கேக் வெட்டுகிற அந்த நிகழ்வு நடைபெறும். கேக் வெட்டி முடிந்தவுடன் நம்முடைய நிர்வாகத்தார் பங்கு தந்தையை சந்திப்பார்கள். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் கண்டுகொள்ள, உங்களை ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது போல நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளிலே பணிபுரிவதற்கான அந்த பணிமூப்பு பட்டியல் சரிபார்க்கப்பட்டது. ஜனவரி மாதம் இவை அனைத்தையுமே நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி மாதம் நீங்கள் அதை ரெனியூ பண்ணணும். இந்த ஆண்டிலிருந்து மன்னார்புரத்தில் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். இதுவரை நீங்கள் தூத்துக்குடியில் புதுப்பித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த ஆண்டிலிருந்து மன்னார்புரத்தில் நீங்கள் அதனை புதுப்பித்துக் கொள்ளலாம். எனவே அதை பற்றிய ஒரு தகவல் நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர்கள் வந்திருக்கிறது. இதை வாசித்துவிட்டு நம்முடைய தகவல் பலகையில் இவை போடப்படும், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, வணக்கம். தூத்துக்குடி மறை மாவட்டம் தென் மண்டலத்தில் ஆசிரியர் பணிக்கான பதிவை புதுப்பித்தல் பணி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அலுவலக நாட்களில் மன்னார்புரம் கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறும். ஆசிரியர் பணிக்காக பதிவு செய்துள்ளவர்கள் தங்களது புதுப்பித்தல் அட்டையில் பங்கு தந்தையின் கையொப்பம் பெற்று தாங்களே நேரில் வந்து பதிவை புதுப்பித்துக் கொள்ளலாம்.
நேரில் வர இயலாதவர்களும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்களும் வேறு நபர்கள் வாயிலாகவோ அல்லது பங்குத்தந்தை வழியாகவோ ஜனவரி மாதத்தில் பதிவை புதுப்பித்துக் கொள்வதும், பதிவு அட்டையானது புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் பதிவு செய்பவர்களின் பொறுப்பும் கடமையுமாகும். ஜனவரி மாதம் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மன்னார்புரம் ஆசிரியர் பணிக்கான பதிவை புதுப்பித்தல் பணி நடைபெறும். ஜனவரி மாதம் பொங்கல் நாட்களை தவிர, அதுபோல ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அலுவலக நாட்களிலே நீங்கள் வந்து இதை புதுப்பித்துக் கொள்ளலாம். இரண்டாவது, ஆசிரியர் பணி நியமனத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் எக்ஸாம் அவசியம் என்று தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் ஒழுங்குமுறை விதிகள் 2023 அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே இடைநிலை ஆசிரியர்கள் டெட் பேப்பர் 1ம், பட்டதாரி ஆசிரியர்கள் டெட் பேப்பர் 2ம் நீங்கள் முடிக்க வேண்டும். எனவே தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் தென்மண்டல ஆசிரியர் பணிக்காக பதிவு செய்துள்ள நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எனவே இனி வருகிற நாட்களிலே டெட் பாஸ் பண்ணவங்க தான் இந்த சீனியாரிட்டியில் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அமைக்கப்படுவார்கள். எனவே இது ஒருவேளை நீங்கள் பதிவு செய்தவர்கள் டெட் எக்ஸாம் முடிக்காமல் இருந்தால் அதனை உடனே முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இவை நம்முடைய தகவல் பலகையில் போடப்படும், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். திருப்பலி முடிந்தவுடன் இறுதி பாடல் பாடப்படுகிற அதே வேளையில் உங்கள் அனைவருக்கும் இறைவார்த்தை அட்டையானது கொடுக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களால் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் இப்புதிய ஆண்டில் அமைதியையும் பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பெற்று முன்னேறி செல்ல எம்மை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கு ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது முடிவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி பாதுகாப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. தூய ஆவியார் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் அருளும் அமைதியையும் அருளையும் பாதுகாப்பையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.
எல்லாருக்குமே இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இறை வார்த்தை ஆசீர், பாதுகாப்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு கொடுக்கிறார். இதோடு ஒரு 2025ஆம் ஆண்டு, எனவே 5 பேருக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிசு, ஒரு லக்கி பிரைஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதற்கான பரிசு ஆட்களை தேர்ந்தெடுக்க தம்பி வாங்க, ஒரு சீட் எடுங்க ப்ளீஸ். முதல் பரிசு எண் 66 வெற்றி. வாங்க எளிதா. அடுத்து செலினா வாங்க எடுக்குது. என் 20 வாங்க வெற்றி. அடுத்து 3வது வாங்க ரோஸ்லி. என் 86 வாங்க வாங்க வாங்க. அடுத்து வாங்க. 78 ஒரு தரம். 78 ஒருவேளை இதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி. வேற எண் வாங்க. 15 வெற்றி. வாங்க. முப்பத்தி நான்கு வாங்க. ஜனவரியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பாட்டு பாட முடியாது. வாங்க சேர்ந்து வாங்க. பாட்டு to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. May God bless you, yes. 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 Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.
எல்லாருக்கும் வெட்டி பகிர்ந்து கொடுக்கப்படும். எல்லாருக்கும் வெட்டி பகிர்ந்து கொடுக்கப்படும். சிறப்பு. Así, así.
சிலுவை வாங்கம்மா, சிலுவை வாங்க. சாமி கவர் இருக்கு, கவர் இருக்கு, புது கவர் இருக்கு. கொடுக்கலையா? நீ கொடு, நீ கொடு. எனக்கு அப்படியே ஆசை. தான்டா ஆசை.